அடட, பாயசம் என்ன அருமையா இருக்கு. ரஞ்சிதா, என்னங்க? நீயா செஞ்ச? ஆமாங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அருமையா செஞ்சிருக்கே. எப்படி? எப்பவும் போலதாங்க நான் செஞ்சிருக்கேன். இல்லையே, இன்னைக்கு டேஸ்ட் புதுசா இருக்கு. ஒருவேளை என் மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ? இருக்க இந்த பாரு, சுகரு எனக்கு 250க்கு மேல இருக்கு. ஆனாலும் இன்னும் 2 டம்ளர் பாயாசம் கூட சாப்பிடுவேன். ஏன் சொல்லு? ஏங்க? ஏன்னா அது அப்படித்தான். அம்மா, நீ சாப்பிடல? அப்புறமா சாப்பிட்டுக்கிறீங்க. இந்த பாரு, இதுக்கப்புறம் நீ சாப்பிடறதுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாத்தையும் நீ தானே எடுத்து போட்டு செய்யணும். ஏன்னா நீ தானே முக்கியமான ஆளு. நேரா உள்ள போ. கடன்னு 4 டம்ளர் பாயாசத்தை குடிச்சிட்டு ரெடியாரு. சரியா? செய்தி வரும், வர்றதுக்குள்ள ரெடி ஆகணும்ல. போ 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 போ. ஏமா நிக்கிற? நீயும் போ. அத்தை செஞ்ச பாயாசம் நல்லா இருக்கு, போய் குடிங்க. அத்தை, மாமாவோட பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. அவரு பேசுறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு நல்ல நாள்னா கூட பரவாயில்ல, பாயாசம் வடை கேட்கலாம். திடீர்னு இன்னைக்கு என்ன பாயாசம் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? தெரியலையே. அம்மாவசையும் இல்ல, கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாரு. காலையில சாப்பிட சொன்னா சாப்பிடாம போனவரு போயிட்டு வந்து சந்தோஷமா இருந்தா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போனாரு.